பூராடத்திற்கு சந்திரனே பகைவனாக வருகிறார். மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. மூல நட்சத்திரக்காரர்கள் பழங்கா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மதுரை பழங்கா நட்சத்திரம் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போன உடனே இவர்களுக்கு லைஃப்பில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்க. போங்க, எங்கேயோ இருக்கிற கோயிலுக்கு எங்கேயோ சுவாமி பிடிச்சி போட்டிருப்பார். பூராட நட்சத்திரக்காரர்கள் திருநாவலூரில் இருக்கக்கூடிய தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியை இருக பிடிச்சிக்கணும். திருநாவலூர் அந்த கோயிலுக்கு போன மாத்திரத்தில் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் கேட்பீங்க, போக மாட்டேங்க. உத்திராட நட்சத்திரம் தருமபுரத்தில் இருக்கக்கூடிய தருமபுரம் கூடிய துர்காதேவி கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு போகணும், விநாயகரை வணங்கணும், கோபுர தரிசனம், ஆலயம், மூலவர் சாமி, அம்பாள் எல்லாம் வணங்கணும், எண்ணெய் காப்பு போடணும், பால் வாங்கிட்டு போகணும். முறையா உட்காந்து பொறுமையாக ஒரு 10 அபிஷேகமாக 5 அபிஷேகமாக வாங்கி பார்த்து சுவாமி அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் மடப்பள்ளியில் போட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி காட்டிட்டு நல்லா வேண்டி கொடுங்க. விபூதி குங்குமம் அடித்து பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க, வெற்றி நிச்சயம்.